ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அந்த மில்லட் மாவு கோதுமை மாவு அரைச்சோம்ல சப்பாத்திக்கும் பூரிக்கும் அதுக்கு கோதுமை தோசை ஊற்றலான்னு இப்போ மாவு கரைக்க வரதுக்கு ரெடி பண்ணுறேன். அதை தோசையாக கூட ஊற்றிக்கலாம். தோசைக்கு அப்படியே மாவு போட்டுக்குங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கங்க. வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் அரிஞ்சு போட்டு கொத்தமல்லி தழெல்லாம் அரிஞ்சு போட்டு தோசை ஊற்றுங்க. தோசை சூப்பராக இருக்கும். அது கூட வேணுன்னா நீங்கள் ரவை கலந்துக்கலாம். ரவை கலந்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை வெறும்னே இப்படியே ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். வாங்க தோசை ஊற்றக்குள்ளே காட்டுறோம். வாங்க அந்த மாவில் வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகா கொத்தமல்லி தழெல்லாம் போட்டு ஊற்றலாம். கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கங்க. வாங்க தோசை ஊற்றலாம். தோசை ரொம்ப நைஸாகவே வருங்க, நைஸாகவே ஊற்றுங்க. வாங்க மில்லட் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சாப்பிட வாங்க.